பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. காலையில் தொடங்கி தற்பொழுது வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. 14 காளைகளை பிடித்து காளையர் பார்த்திபன் முதலிடம் பிடித்திருக்கிறார். 12 காளைகளை பிடித்து காளையர் துளசிராம் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை தொடங்கி தற்பொழுது விறுவிறுப்பாக நிறைவு செய்யப்பட்ட நிலையில் 14 காளைகளை பிடித்து காளையர் பார்த்திபன் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 12 காளைகளை பிடித்து காளையர் துளசிராம் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். முதலிடம் பிடித்த பார்த்திபனுக்கு கார் பரிசாக வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2ஆம் இடம் பிடித்த துளசிராமுக்கு பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுவது. இந்த இணையருக்கு நமது பொறுத்துக்குரிய மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் பொறுத்துக்குரிய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் அவர்களும் இன்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். தற்போது வெற்றி பெற்ற குறித்து சிறந்த காளை முதல் பரிசு விஜய தங்கபாண்டி, சத்திரப்பட்டியை சேர்ந்த விஜய தங்கபாண்டி. அவங்க வந்து பெத்துக்கங்க மேல எங்க இல்லையா விஜய தங்கபாண்டி, வாங்க 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 உள்ள விடுங்க. சாவி டிராக்டர் சாவி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. அதற்கான பாராட்டு சான்றிதழும் பரிசு கடையும் வழங்கப்படுகிறது. சிறந்த மாடுபிடி வீரர் முதல் பரிசு நத்தத்தை சேர்ந்த திரு பார்த்திபன். சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. சார் கை மட்டும் மாத்தி கொடுத்தீங்க. டிராக்டருக்குள்ள இருக்கா? கீழே கீழே சிறந்த காளைக்கான 2வது பரிசு சின்னப்பட்டியை சேர்ந்த திரு கார்த்திக். சிறந்த காளைக்கான 2வது பரிசு சின்னப்பட்டியை சேர்ந்த கார்த்திக். 2வது சிறந்த காளை உரிமையாளருக்கு 2வது பரிசு அலங்கை பொன்குமார் சார்பாக வழங்கும் பசுவும் கன்று வழங்கப்படுகிறது. பாராட்டு சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தற்போது வழங்குவார். பாராட்டு கடிதத்தை வழங்கி கார்த்தி இருக்கீங்களா? சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2வது பரிசு மஞ்சம்பட்டியை சேர்ந்த திரு துளசிராம்.
இரண்டாவது பரிசு சார். அவங்க இல்லையா சார்? அவங்க இல்லை. ஆமா, அது மாடு, அவர் இல்லை. அது மாடு சார், இது மாடுபிடி வீரர். இரண்டாவது பரிசாக சாவி அவருக்கு பைக் கொடுக்கும். இரண்டாவது பரிசாக மாடுபிடி வீரர், இரண்டாம் பரிசாக மதுரை பாண்டியன் மோட்டார்ஸ் வழங்கும் டிவிஎஸ் பைக் வழங்கப்படுகிறது. அங்க கொடுத்தாச்சு. கீழே போய் வாங்கி கொடுங்க. சின்னப்படி கார்த்திக் பதில் ஆர்ப்பா வாங்கினது. ஏய் அவன் மைக்கில் சொல்லிக்கிருக்கானடா, இங்கே நம்மளால கேட்டுக்கிருக்காடா, என்னன்னு பதில் சொல்கிறான். சின்னப்படி கார்த்தி அங்கே அவன் வீட்டுக்கு போயிட்டானே, என்ன காணா இந்த கார்த்தின்றவன் இல்லை, அவன் இல்லை கார்த்தி இல்லை, அவன் கார்த்தி இல்லை, அவன் எங்கே போயிட்டான். சிறந்த காளை உரிமையாளருக்கான மூன்றாவது பரிசு குருவித்துறையை சார்ந்த திரு பவித்ரன். மூன்றாவது பரிசு. மூன்றாவது பரிசு பெற்ற காலை உரிமையாளருக்கு கிரானே கம்பெனி சார்பாக விவசாய ரோட்டரி வழங்கப்படுகிறது. வந்திருக்காங்களாம், ரொட்டேட்டர் வழங்கப்படுகிறது, விவசாய ரொட்டேட்டர் வழங்கப்படுகிறது. கொஞ்சம் போட்டோ மட்டும் எடுத்து சொல்லுவாங்க, கொஞ்சம் வச்சு போட்டோ கூட எடுத்துருங்க சார், கீழே வச்சு கூட போட்டோ எடுத்துருங்க சார். மூன்றாவது காலைக்கான பரிசாக கிரானே கம்பெனி மூலமாக விவசாய ரொட்டேட்டர் வழங்கப்படுகிறது. பவித்ரன். மூன்றாவது சிறந்த மாடுபிடி வீரர் பொதும்பை சேர்ந்த திரு பிரபாகரன். சிறந்த மூன்றாவது மாடுபிடி வீரருக்கு மூன்றாவது பரிசாக ஆம்பியர் ஷோரூம் வழங்கும் எலக்ட்ரிக் பைக் வழங்கப்படுகிறது. மூன்றாவது பரிசு ஆம்பியர் ஷோரூம் வழங்கும் எலக்ட்ரிக் பைக். மூன்றாவது மாடுபிடி வீரருக்கு ஆம்பியர் ஷோரூம் எலக்ட்ரிக் பைக் வழங்கப்படுகிறது. இரண்டாவது சிறந்த காளை இரண்டாவது பரிசு பெற்ற காளை உரிமையாளருக்கு அலங்கை பொன்குமார் சார்பாக பசுவும் கன்றும் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.